கிறிஸ்தேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சீன நாட்டினுடைய பெருஞ்சுவர் உலக அதிசயங்களில் ஒன்று. ஏறக்குறைய 21,196 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த பெருஞ்சுவர் ஒரே நேரத்தில் ஒன்றாக கட்டப்பட்டதல்ல. 7ஆம் நூற்றாண்டு முதல் காலச்சூழலுக்கு ஏற்ப பல்வேறு காலகட்டங்களில் பல ஆண்டுகளாக தனித்தனியாக கட்டப்பட்டது. இன்று இது உலகையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. 1793ஆம் ஆண்டில் சீனாவுக்கான முதல் பிரிட்டிஷ் தூதுக்குழுவை வழிநடத்திய ஜார்ஜ் மெக்கார்ட்னி சீன பெருஞ்சுவரை பார்த்தபோது இந்த சுவர் பல ஆண்டுகளாக சீனாவை பல்வேறு படையெடுப்பில் இருந்து பாதுகாத்து வந்தது. ஆனால் இதன் கம்பீரமான தோற்றத்திற்கு மாறாக இதில் 1000த்திற்கும் மேற்பட்ட வாயில்களும் காவல் மாடங்களும் இருப்பதே இந்த சுவரின் பலவீனங்கள் என்றார். அதற்கு அங்கிருந்த சீன காவலர்கள், இந்த வாயில்கள் சீன பெருஞ்சுவரின் பலவீனங்கள் அல்ல, மாறாக நுழைவு புள்ளிகள். சுவரும் அதில் வாயில்களும் காவல் மாடங்களும் எல்லோரையும் எப்போதும் வெளியே வைத்திருப்பதற்கல்ல, மாறாக சரியானவர்கள் மற்றும் தேவையானவர்களை அடையாளம் கண்டு உள்ளே அனுமதிப்பதற்காக என்றார். ஆம், கிறிஸ்தேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 21ஆம் ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை வழிபாடும் கிறிஸ்தவர்களாகிய நாம் இறையாட்சிக்குள் நுழைய கடக்க வேண்டிய வாயில்களை பற்றி எடுத்துரைக்கிறது. இவை நமக்கு தடை கற்கள் அல்ல, மாறாக நம்மை தகுதிப்படுத்தும் பண்புகள். சீனச்சுவரின் வாயில்கள் போலவே இறையாட்சிக்குள் நுழைய எண்ணற்ற பண்புகளை நாம் நமதாக்க வேண்டும். அன்பானவர்களே, இயேசு தன்னுடைய பணி வாழ்வை தொடங்கும் போது மனம் திரும்புங்கள், இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆவது இறைவசனத்தில் அறிவிக்கிறார். இறையாட்சிக்குள் நுழைய அதன் பண்புகளை அறிந்து நாம் மனம் மாற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாசகங்கள் எடுத்துரைக்கும் இறையாட்சியினுடைய 3 பண்புகளையும் அது நமக்கு உணர்த்துகின்ற உண்மைகளையும் நாம் சற்று ஆழமாக தியானிப்போம். முதலாவதாக, இறையாட்சி எல்லோருக்குமானது. இன்றைய முதல் வாசகம் இறையாட்சி எல்லோருக்குமானது என்னும் உலகளாவிய தன்மையை அழகாக எடுத்துரைக்கின்றது. மானிடர் அனைவரின் செயல்களையும் எண்ணங்களையும் நான் அறிவேன், பிற இனத்தார் பிற மொழியினர் அனைவரையும் நான் கூட்டி சேர்க்க வருவேன், அவர்களும் கூடி வந்து என் மாட்சியை காண்பார்கள் என நாம் வாசிக்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள் என இயேசு அறிவிப்பதும், பாரபட்சமின்றி இறைவன் எல்லோருக்குமானவர், அவர் தருகின்ற அந்த இறையாட்சி எல்லோருக்குமானது என்பதை வெளிப்படுத்துகின்றது. இதனால் தான் லூக்கா நற்செய்தியில் இயேசு சமவெளி பொழிவில் ஏழைகள், பட்டினியாய் இருப்போர், அழுவோர், கிறிஸ்துவின் பொருட்டு வெறுத்து ஒடுக்கப்படுவோர் என யாவருக்கும் விண்ணுலகில் கைமாறு மிகுதியாகும் என்கின்றார். லூக்கா நற்செய்தி 6ஆவது அதிகாரம் 20 முதல் 26 வரை உள்ள இறை வார்த்தைகள். அவர்களே, திருத்துதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தின் 3ஆவது அதிகாரத்தில் 28வது இறை வசனத்திலே, இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள் என்கின்றார். எனவே எல்லோருக்குமான இந்த இறையாட்சியை நாம் நமதாக்க நம்முடைய சமுதாயத்திலே ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், என்னும் சாதி, மத, மொழி மற்றும் இனத்தால் ஒடுக்கப்பட்டோரை நாம் ஏற்றி வாழ அழைப்பு பெறுகின்றோம். இவர்களும் இறைவனின் படைப்புகள், நம்முடைய சகோதர சகோதரிகள் என்பதை உணர்ந்து அவர்களை ஏற்று வாழ்கின்றோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக, இறையாட்சி இடுக்கமான வாயில் உள்ளது.
அன்பார்ந்தவர்களே, நற்செய்தியில் இயேசு இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள் என்கின்றார். இங்கே பயன்படுத்தப்படும் கிரேக்க வார்த்தை அகோனிசிஸ்தே, அதாவது வேதனைப்படுதல் அல்லது போராடுதல். ஒரு விளையாட்டு வீரர் போட்டியில் வெற்றி பெற பயிற்சி செய்து போராடுகிறார், அதன் துன்பங்களை ஏற்றுக்கொள்கின்றார். நாமும் இறையாற்றுக்குள் நுழைய தாழ்ச்சியையும் முயற்சியையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாமும் இறையாற்றுக்குள் நுழைய இந்த வாழ்வினுடைய துன்பங்களை ஏற்றுக்கொண்டு வருந்தி நாம் அதற்குள் நுழைய முயல வேண்டும். இன்றைய 2ஆம் வாசகத்தில் பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை நீ தள்ளிவிடாதே, அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே என நாம் வாசிக்கின்றோம். இத்தகைய கண்டிப்பு தான் இடுக்கமான வாய். நம் வாழ்வின் எத்தகைய சூழ்நிலையிலும் இத்தகைய இடுக்கமான வாயிலுக்குள் நுழைய நாம் முயல வேண்டும். இறைவனின் மீட்பு திட்டத்தில் தன்னை அர்ப்பணிக்க அன்னை மரியாள் இத்தகைய இடுக்கமான வாயிலுக்குள் நுழைந்தார். அன்னையிடம் தாழ்ச்சியும் ஆழமான முயற்சியும் இறுதி வரை இருந்தது. எல்லா சவால்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் இந்த தாயானவள் ஏற்று இந்த இடுக்கமான வாயிலுக்குள் நுழைந்து இறைவனுடைய மீட்பு திட்டத்தில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார். நமது அன்றாட வாழ்வில் தொடர்ந்து பயிற்சி செய்கின்ற ஒரு விளையாட்டு வீரரை போல நம்முடைய ஆன்மீக வாழ்வில் நாம் வளர வேண்டும். நம்முடைய ஜெபம், விவிலிய வாசிப்பு, திருப்பலி மற்றும் பக்தி முயற்சிகளின் வழியாக நாம் தொடர்ந்து இறைவனில் இணைய வேண்டும். ஒரு நபர் எப்போதாவது உடற்பயிற்சியை பற்றி நினைத்தால் உடல் தகுதி பெற முடியாது, அது தொடர்ந்து செய்யப்பட வேண்டும். அதுபோல நாம் எப்போதாவது ஜெபம் மற்றும் திருப்பலியில் பங்கு கொள்வதை தவிர்த்து எப்போதும் இறை உறவில் வளர்வதற்கு முயற்சிக்க வேண்டும். மூன்றாவதாக, இறையாட்சி உயிரோட்டம் உள்ளது. இன்றைய நற்செய்தியில் நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம், குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்லுவீர்கள். ஆனாலும் அவர் நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார் என நாம் வாசிக்கின்றோம். அன்பார்களே, இயேசுவினுடைய இந்த வார்த்தைகள் இறையாட்சி வெறும் வழிபாடு என்னும் உடனிருப்பு சம்பந்தமானது அல்ல, மாறாக உறவுக்கான உயிரோட்டம் நிறைந்தது என்பதை எடுத்துரைக்கின்றது. பல தருணங்களில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் நாங்கள் தினமும் ஜெபம் செய்கின்றோம், திருப்பலி மற்றும் திருவருட்சாதனங்களில் பங்கு பெறுகின்றோம் என நாம் நினைக்கின்றோம். ஆனால் இங்கு இத்தகைய வழிபாட்டு உடனிருப்பு முக்கியமல்ல, மாறாக இறை வார்த்தையை வாழ்வாக்குகின்ற உறவுக்கான உயிரோட்டம் தான் முக்கியம். இறையாட்சி அத்தகைய தன்மையை தான் கொண்டிருக்கின்றது. இதைத்தான் மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள இறைவசனங்களில் இயேசு, ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவர் எல்லாம் விண்ணரசுக்குள் நுழைவதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையினுடைய திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர் என்கின்றார். எனவே நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசமும் பக்தி முயற்சிகளும் வெறும் தேவைக்காகவோ அல்லது வெளி வேடத்திற்காகவோ அமையாமல் இறை திருவுளத்தின்படி அமைய நாம் முயற்சிக்க வேண்டும். எனவே என்பார்களே, இறையாட்சியினுடைய இந்த 3 பண்புகளும் இந்த இறையாட்சிக்குள் நுழைய நாம் எத்தகையோராய் வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்பிக்கின்றது. வரி தண்டுபவரான சக்கேயு தனது சமுதாயத்தில் வெறுக்கப்பட்டவர். இயேசு அவரை வரவேற்று மனமாற்றம் பெறுவதற்கு உதவுகின்றார். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகள். சிலுவையில் தொங்கிய அந்த கல்வன் இயேசுவிடம் இறையாட்சிக்காக மன்றாடுகின்றார். இன்று நீ என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என அந்த வாக்குறுதியை அவன் பெறுகின்றான். லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். எனவே என்பார்களே, இன்றைக்கு நாமும் மனமாற்றம் பெற இறையாட்சியின் வாயில்களுக்குள் நுழைவோம். அதாவது அதன் பண்புகளை நமதாக்குவதற்கு நாம் முயற்சிப்போம். இறையாட்சி என்பது மனித இதயங்கள் மற்றும் சமுதாயத்தின் மீது இறைவனுடைய பிரசன்னம், அவருடைய அந்த இறை அன்பு. மார்க்கு நற்செய்தியிலே இயேசு இறையாட்சி கடுகு விதை போன்றது, பெரிய மரமாக வளரும்,
மார்க்கு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 30 முதல் 32 வரை உள்ள இறை வார்த்தைகள் மற்றும் புளிப்பு மாவு போன்றது. மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 33வது வசனம். அதாவது வெளிப்புற மாற்றமின்றி இருந்தாலும் சக்தி வாய்ந்ததாக இந்த இறையாட்சி இருக்கின்றது என்பதை அது வெளிப்படுத்துகின்றது. அன்பார்ந்தவர்களே, 1989ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி ஜெர்மனியில் பிரிவினையின் அடையாளமான இருந்த பெர்லின் சுவர் இறுதியாக விழுந்தது. 28 ஆண்டுகள் குடும்பங்களையும் நாடுகளையும் பிரிந்த மக்கள் புதிதாக திறக்கப்பட்ட சோதனை சாவடிகள் வழியாக சென்றனர். ஆனால் அந்த இரவிலே அந்த காவலர்கள் ஆவணங்களை சரியாக சரிபார்க்கவில்லை. யார் கடக்க தகுதியானவர்கள் யார் இல்லை என்பதை அவர்கள் பார்க்கவில்லை. ஏனென்றால் அங்கு மகிழ்ச்சி முக்கியமானதாக மிக பெரியதாக அமைந்தது. பிரிக்கப்பட்ட கிழக்கு ஜெர்மனியினுடைய மக்கள் மேற்கு ஜெர்மனியினுடைய தங்களுடைய உறவினர்களை பார்த்து கட்டி அரவணைத்து தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். அம்மன் பார்ப்பவர்களே, இறையாட்சிக்குள் நுழைவதற்கு தடையாக இருக்கின்ற எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள மனமில்லாத நம்முடைய தன்மைகளை, போலியான மற்றும் வெளிவேட வழிபாட்டு முயற்சிகளை இந்த நாளிலே நாம் உடைத்தெறிவோம். இறையாட்சி தருகின்ற அந்த இறை பிரசன்னத்தையும் இறை அன்பையும் முழுமையான மகிழ்ச்சியையும் இன்று நாம் நம்முடைய மன்னக வாழ்வில் நமதாக்குவோம். இறைவனில் இணைவோம், இறையாட்சிக்குள் நுழைவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.